பார்ட் 2. ஐயோ மண்ணை போட்டு வை, கொஞ்சம் மண்ணை போடு அடியில கொஞ்சம். இதெல்லாம் இயற்கையா விளைஞ்சு வரது. எதுலங்க மண்ணு போடுறது? இங்க பாருடி, இங்க பாத்துட்டு. சோ கத்திரிக்காய் நல்ல தொட்டியில எடுத்துக்குவே நீ, தொட்டி அங்க இருக்குல்ல. இதெல்லாம் நல்ல நல்ல கத்திரிக்காய், வீட்டுக்கு வாங்கோ. தங்கமே கொஞ்சம் குடி தங்கமே பொறுக்கி வரைக்கும். ஆண்டி இல்ல ஆண்டி நான் செல்ஃபோன் பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே டெய்லி தண்ணி பாய்ச்சுவோம் நாங்க. இல்ல இப்படி வெள்ளை கத்திரிக்காய் பொரிக்கலாம். இது வெள்ளை கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை கத்திரிக்காய், அது நாட்டு கத்திரிக்காய். இது வந்து நாட்டு கத்திரிக்காய் பச்சை. இப்போ நம்ம இப்போ வெள்ளையா இருக்குல்ல, அது வெள்ளை கத்திரிக்காய். பாருங்க, இதான் நம்மளோட பெரிய தோட்டம். நல்ல நல்ல கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். பேசிட்டே இருக்கக்கூடாது, எடுக்கணும். இயற்கையா விளைஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கருத்தட்டி வைக்கட்டுங்களா? ஐயோ பெருசு இருக்கு வேணி அங்கே. ஸோ வந்து இது ஃபுல்லாக பாருங்களேன், நம்ம கத்திரிக்காய் எப்படி எவ்வளோ அழகா இருக்குன்னு. அங்கேயே இருக்கு பாரு, கொண்டா இந்த பாரு. இதெல்லாம் நல்ல நல்லா வரக்கா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க செய்கிற குழம்பு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செய்கிற குழம்பு, இவங்க செய்கிற குழம்புலாம் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சாம்பார் வச்சிங்கன்னா மணக்க மணக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அவரைக்காவா வந்துட்டுருக்கே. உங்களுக்காக வேணா பார்ட் 3 எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். முக்காளி வேணி மேலே பார்த்தீங்களா அவரைக்காய் வெள்ளை கலர், வெள்ளை கலரில் பூ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் அவரைக்காட தேனை அவரைக்காட பூ. கேர்ஃபுல்லாக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுங்க அவரைக்காய். இப்படி தான் இருக்கும். இந்த மண்ணு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கல் வச்சு வச்சுன்னா தண்ணி ஒழுதுக்குள்ளனா தண்ணி அப்படியே நிற்க வேணும். எவ்வளோவா இன்னைக்கு அவரைக்காய் ஃபுல்லாக ஒரு 2 அவரை 1 கிலோ அவரைக்காய் பொரியல். இது வை அந்த ஓட்டிக்கிட்ட. தண்ணி போயிருமாங்கிறீங்களா? தண்ணி இல்லை. ஸோ நல்லா எவ்வளோ பெரிய தோட்டம் நீங்களே பாருங்க. தண்ணி போனாதான் நல்லா வேறு. ஐயா அது இல்லை, மண்ணு போய் எங்கள் தோட்டத்தை உங்களுக்கு நாங்கள் காமிக்கணும் இல்லையா? மண் போடு. பீக்கிங் எல்லாம் வந்திருக்கே. அப்போ இன்னைக்கு ஒரு புடி தான் புரட்டாசி நண்பர்களுக்கு உதவும். இந்த பீக்கங்காய் எவ்வளோ அழகா இருக்கு. நம்ம ஸோ நம்மளோட எவ்வளோ அழகான வீடு. நான் உங்களுக்கு என் வீடை காமிக்கிற அப்படியே. கட் பண்ணி வைக்கட்டுங்களா? இதெல்லாம் நம்மளோட மரம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் 3